துவங்கி அவர் ஏற்கனவே கோச்சான் என்ற ஒரு படம் மிக அருமையான படம் அருமையாக எடுத்தார். அந்த படம் பார்த்து சென்சார் போர்டே அப்ரிஷியேட் பண்ணி அப்படி ஒரு நல்ல கருத்தாளும் ஒரு படத்தை யாரும் எடுக்க முடியும். ஆனால் சில பிழைகள், எழுத்து பிழைகள் சில அந்த ஸ்கிரிப்டில் இருந்து கரெக்ஷன் பண்ண சொன்னாங்க. அதை இவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த படம் தடை பண்ணி இடைப்பட்ட காலத்தில் இவர் 100 ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அம்பிகாபதி போல படம் எடுத்து துவங்கிவிட்டார். அவருடைய பயணம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். முதல்ல படம் கொலை. சாமிக்கு முதல்ல காணிக்கையா ஒரு படத்தை சமர்ப்பிப்பாங்க. அந்த விநாயகர் முன்னிட்டு தான் நாங்கள் பூஜையை போட்டிருக்கோம். இந்த கொலைன்றது ஒரு தென்னங்கொலையாகவும் வாழை கொலை போல தரைக்க வேண்டும் என்பது எங்கள் ஆசை. இது தற்கொலையாக முடியக்கூடாது. 100 பட பயணம் வெற்றியடைய என் நல்வாழ்வு. வணக்கம். இன்னைக்கு கொலை அப்படிங்கிற ஒரு குறும்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக், அதாவது வெளியீட்டு பண்ண நாள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சில ஷார்ட்ஸும் கூட பார்த்தோம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. என்ன நம்ம ராஜேஷ்ட பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகும். ஏன்னா ராஜேஷ் ரொம்ப ஸ்பீடான ஒரு ஐடியா தான் அவருக்கு கிடைக்கணும். அந்த ஐடியா கிடைச்சிச்சுன்னா உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அப்படி உள்ள ஒரு சுறுசுறுப்பான இயங்கக்கூடியவர் ஓகே டேக் ராஜேஷ். ஓகே டேக் மட்டும் இல்லை, ஓகே டேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஸ் மீடியாவிலையும் நிறைய அவர் செயல்பட்டு இருக்காரு. இன்னைக்கு குறும்படங்களை ஒன்றுன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது ஒன்றும் இல்லை, 2 குறும்படங்கள் ஓகே டேக் நியூஸில் தொடர்ந்து ஓகே டேக் சேனலில், யூடியூப் சேனலில் தொடர்ந்து அவருடைய குறும்படங்கள் வர இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரவேற்கத்தக்கதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக நல்லாவும் இருக்கும். பாருங்கள், பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. யார் மனசும் புண்படுத்தாமல் இல்லை. இது நம்ம வாழ்க்கையில நம்ம சுற்றி என்ன நடக்குதோ அதை தான் ஒரு மெசேஜா நம்ம எல்லாம் மக்களுடைய ஆதரவு இருக்கணும். யாருடைய ஆதரவு இருக்கணும். கலைத்துறை ஜாம்பவான்களுக்கும் கலைத்துறையில் மாபெரும் சாதனைகள் செய்து காலம் சென்றவர்களுக்கும் கலைத்துறை என்று நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் ஜாம்பவான்களுக்கும் எங்கள் ஓகே டெக் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்திக் கொள்கிறோம். இந்த ஓகே டெக் சார்பாக ராஜேஷ் அவர்கள் ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறார். கலையில் இறங்கும் பொழுதே கொலை என்று சொல்லியிருக்கிறார். கொலை என்றால் அது கொலை அல்ல, சில களை எடுத்தல் என்று பேர்.
வித்தியாசமான சில கருத்துக்களை சொல்லி தலையெடுத்து கலைத்துறையின் நல்ல ஒரு ஆக்கங்களை உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். அந்த நோக்கம் விரைவில் வெற்றி பெற்று எல்லோருடைய பாராட்டுதலையும் பெற்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இது ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி, சிறு குறு படமாக வெற்றி பெறும் என்பது எங்களுடைய கருத்து. இதற்கு உங்களுடைய மக்களுடைய ஆதரவும் மீடியாக்காரர்களுடைய ஆதரவும் பொதுமக்களுடைய ஆதரவும் மிகவும் தேவை என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். கிட்டத்தட்ட இந்த சினிமா வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதில் வந்து நம்ம வந்து இறங்கி முத்தெடுக்கிறதுங்கிறது பெரிய போராட்டம். இருந்தாலும் நாங்கள்லாம் வந்து ராஜேஷ், ஓகேடேக் ராஜேஷ், சன் ஃபிலிம்ஸ் டாக்டர் வளர்மதி அம்மா, அடுத்தது ஐயா கல்கி சார், அவங்கெல்லாம் வந்து கிட்ட எவ்வளவோ இந்த ஃபீல்டில் வந்து இன்னைக்கு போராடி இன்னைக்கு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். நாங்கள் இன்னைக்கு வந்து ஓகே டேக்கு ராஜேஷும் சன் ஃபிலிம்ஸ் டாக்டர் வளர்மதியும் சேர்ந்து அவங்க 2 பேரும் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு 100 ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படிங்கிறது 2 பேரும் வந்து ஒரு டைலாக் கொடுத்தாங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா பெரிய படத்துக்கு போயிடுச்சுன்னா க்ரோர்ஸ் கணக்கில் படம் எடுக்கணும், அது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எல்லாருமே தொட முடியாத டார்கெட் இருக்கு. இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இதில் எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு வந்து எனக்கு வாய்ப்பு சொல்லிட்டு அலையவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி சாதாரண முயற்சி. உண்மையிலேயே நம்ம எல்லாம் அப்ரிசியேட் பண்ணணும். அதே சமயம் இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஒவ்வொரு டைரக்டர், அசோசியேட்டு, அசிஸ்டண்ட்டு, டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு, இப்படி பலதரப்பட்ட பேருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் குடும்பம் செழிக்கும். அதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து நாளைக்கு அவங்க வந்து பெரிய திரைப்பட வாய்ப்பு இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் மனசு வராது. சில பேருக்கு தான் ஒரு இன்னைக்கு ஒரு சாதாரண சாப்பிட்டு ஒரு மிஞ்சி போனால் 1 லட்சம் ரூபா ஆகும். சாப்பிட்டு அவங்க இந்த அளவு 2 பேர் அறிக்கை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உண்மையிலேயே வந்து வரவேற்கணும். சொசைட்டியில் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய ஹோப் பண்ணணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொலைங்கிறத ஒரு படம் எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் வந்து என்னுடைய ப்ரொடியூசர் வந்து ஓகேடேக் ராஜேஷ், சன் ஃபிலிம்ஸ் டாக்டர் வளர்மதி அம்மா. அது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து டைரக்டர் துர்கேஷ் அவர் வந்து எடிட்டிங் பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு. அவர் இந்த படம் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த படம் வந்து வரவேற்பாலும் நல்லபடியாக ஓடணும். கொலைனா ஒரு விஷயம் பண்ணும்போது சொசைட்டியில் வந்து நல்லவனும் சாமான் கெட்டவன் சாமான். இந்த படத்தை பொறுத்தவரையும் கொலைனா கெட்டவன் ஒழிச்சிடணும், நல்லவன் வாழணும். இதுக்கு தான் இப்போ கொலைன்னு வச்சுருக்காங்க. அதனால வந்து இதை அப்ரிசியேட் பண்ணுறேன். இது உண்மையிலேயே வந்து இது பெரிய லெவலில் போகும். அதே சமயம் எனக்கு 2வது சான்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, காதல் நோயை கண்டுபிடிச்சிங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்துருக்குறேன். அடுத்தடுத்து வரும். அடுத்து 2 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கிறேன். இவங்க 100 ஸ்கிரிப்டை வந்து அனைவரும் 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரியும். எனக்கு அந்த மாதிரி ஸ்பீட் டைரக்டர் பக்கத்தில் வச்சுருக்காங்க. கடை எல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம். ஆனால் அவங்களும் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபீல்டில் வந்து நாங்களும் பெரிய லெவலில் வருவோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. மாற்றம் இல்லை. இந்த கொலை படத்துக்குள்ள வந்து ராஜேஷ் தான் வந்து ஹீரோ நினைக்கிறேன். எங்கள் பொண்ணு வைத்திய பொண்ணு இது வந்து இந்த ஹீரோயின் நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ப்ரொடியூசர் டாக்டர் வளர்மதி நடிச்சிருக்கிறாங்க. அது சார் கல்கி சார் நடிச்சிருக்காரு. அது என் படத்துக்கு வந்து எல்லா டீமும் நடிச்சிருக்காங்க. இந்த டீம் அப்படின்னு ஒன்று சேர்ந்து எங்கள் எடுத்துகிட்டே இருப்போம். இது மாதிரி எத்தனை கலைஞர்கள், எத்தனை இளைஞர்கள், எத்தனை டைரக்டர்கள் வந்து வாய்ப்பு கேட்டாலும் இது 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை இன்னும் அவங்க சொசைட்டியில் வந்து அவங்க லைஃப்பில் வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறாங்க. இந்த முயற்சிக்கு நம்ம எல்லாரும் கூட இருந்து பாடுபட்டு அவங்கள வந்து வாழ்க்கணுங்கிறது சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவரும் நன்றி கூறி இடைவெளி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரகாஷ். நான் வந்து தொலைப்படத்தோட டைரக்டர். ஸோ இந்த படம் ஃபார்ம் ஆனதே வந்து மிஸ்டர் ராஜேஷ் தான். ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராஜேஷ் அண்ட் ப்ரொடியூசர் நம்ம சந்தீப் ப்ரொடக்ஷன்ஸோட மிஸ்டர் வளர்மதி அம்மா. அவங்க வந்து என்னை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க டைரக்ஷனுக்கு. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு குரூவாக ஃபார்ம் ஆகி ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே வந்து பார்த்து இதோட கண்டென்ட் வந்து சொல்லணும். ஸோ இவங்க வந்து நம்ம படத்தோட இவங்களும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 2வது ராஜேஷும் பண்ணியிருக்காரு, வளர்மதி மேடமும் பண்ணியிருக்காங்க, நம்ம கல்கி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு. ஒரு
ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது நம்ம எடுக்க போகிற படத்தோட ஒரு ரிவ்யூ மாதிரி தான். ஸோ நம்ம வந்து அடுத்த கருத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இது. இந்த அவுட்புட்டே நல்லா வந்திருக்கு. ஸோ அடுத்த கட்டம் நம்ம எல்லாருக்கும் என் பேர் வைதேகி. ஷார்ட் ஃபிலிம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜா சாருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சின்னதாக இருக்கும் தான் நான் நினச்சேன். ஆனால் எடிட்டிங்லாம் பார்த்தோட வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வளர்மதி மேம் தான் எனக்கு ப்ரொடியூசராக இருப்பாங்க. அது உமன்ஸ் ஒரு ப்ரொடியூசராக இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி. நான் எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வரத்துக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை விட வேறு சந்தோஷமே இல்லை. ஷார்ட் ஃபிலிம் கதை கேட்குறப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இதை நடிக்கிறப்போ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு நிறைய கேரக்டர் போல்டான கேரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அந்த சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ. டேரக்டர் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. எனக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் வரலாமே அவர் வந்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். ஓகே உன்னால பண்ண முடியும், பண்ணு சொல்லிட்டே இருந்தார். என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தார் டேரக்டர் சார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படத்துலேயே என்னதான் ஹீரோனே போடுவார் நான் நம்புகிறேன். அடுத்த ஷார்ட் ஃபிலிம் நான் புக் பண்ணிடுறேன் அவர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓகேடெக் ராஜேஷ். எத்தனை நாள் போய்ட்டு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அப்புறமா இந்த யூடியூபராக வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு புது முயற்சியை போய்ட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த எல்லாரும் போய்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக போய்ட்டு புது புது இயக்குனர்லேருந்து புது புது ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருக்கும் நான் வாய்ப்பு தரணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆமாம், தொடர்ச்சியாக படி இப்போது நான் எங்களோட ஓகேடெக் சேனலும் சரி, சன்டீம் ப்ரொடக்ஷனும் சரி, தொடர்ச்சியாக போய்ட்டு ஒரு 100 ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் சொல்லி நாங்கள் போய்ட்டு ஒரு கரெக்டாக ஒரு டீமை போய்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதனால போய்ட்டு புது புது இயக்குநர்கிட்ட இருந்தும் சரி, புது புது ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தும் சரி, நம்ம புது என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் போய்ட்டு அப்டேட் பண்ணி என்ன பண்ணோம்னா, இது ஃபஸ்ட்டு போய்ட்டு 100 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சோடனே அதுக்கப்புறம் போய்ட்டு வெப் சீரிஸ் பண்ண போகிறோம். வெப் சீரிஸ் மேட்டர் முடிச்சவொடனே தான் அதுக்கப்புறம் போய்ட்டு படம் போய்ட்டு பிளான் பண்ண போகிறோம். ஏன்னா டீம் போய்ட்டு ஒரு கரெக்டான டீம் கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னா தொடர்ச்சியாக போய்ட்டு நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இல்லை ஒரு ப்ரொடியூசர் போய்ட்டு நாங்கள் வராங்க ப்ராஜெக்ட் போய்ட்டு பண்ணும்போது அவங்க போய் நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வர்றதுக்கு தான் போய்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ப்ரொடியூசர்கள் கேட்கும்போது உங்களுக்கு டீம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த டீம் உருவாக்க தான் போய் இந்த 100 ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். ரைட் தான். இன்னைக்கு எப்படி போய்ட்டு யூடியூபர் போய்ட்டு ஆளுங்க செல்ஃபோன் வச்சுக்கலாமே போய்ட்டு யூடியூபர் எப்படி இருக்காங்களோ எல்லாரும் போய்ட்டு ஓடிடியும் போய்ட்டு நிறைய போய்ட்டு ஓடிடி வந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த போய்ட்டு தயார் பண்ணி மற்ற ஓடிடி கொடுத்து அவன் தருவானா தரமாட்டானா அது எதிர்பார்க்குறது நம்ம போய்ட்டு ஒரு யூடியூப்பாக வச்சு நம்மளுடைய உழைப்பை நம்மளே நல்லதோ கெட்டதோ நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம். மெயின்னா இந்த வைதகி எங்கள் போய்ட்டு எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்தது போய்ட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இன்னும் போய்ட்டு புது புது நடிகர்கள்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த ஷார்ட் ஃபிலிம்லாம் போய்ட்டு நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய சின்ன சின்ன கண்டென்ட் தான் இருக்கும். இன்னும் அடுத்தது ஃபியூச்சரில் போய்ட்டு ஒரு நல்ல ஒரு இந்த போல கண்டென்ட்லாம் போய்ட்டு யாரும் எதிர்பார்க்காத கண்டென்ட்லாம் போய்ட்டு ரெடி பண்ணி பிளான் பண்ணிருக்கோம். புது புது ஸ்கிரிப்ட் ரைட்டர்கிட்டலாம் போய்ட்டு நாங்கள் கதையெல்லாம் கேட்டு இருக்கிறோம். இப்போ 100 ஷார்ட் ஃபிலிமுக்கும் போய்ட்டுனா நானும் வளர்மதி மாடம் தான் போய்ட்டு 2 பேரும் தான் ஜாயின் பண்ணி தான் கொடுத்து பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 100 ஷார்ட் ஃபிலிமுக்கும் போய்ட்டு கதை தான் இம்பார்ட்டன்ட் இருக்குது. இன்னைக்கு போய்ட்டுனா இன்னைக்கு தமிழ் சினிமாவும் சரி, எந்த சினிமா இருந்தாலும் சரி, கதைகள் தான் போய்ட்டு முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் போய்ட்டு இன்னைக்கு போய்ட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த எண்ணத்துக்காக தான் போய்ட்டுனா இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு கதை கேட்டு இருக்கிறோம். கதை கேட்டு எல்லாருக்கும் போய்ட்டு ஒரு வாய்ப்பு தரணும்னு சொல்லி ஒரு அந்த எண்ணத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக எடுப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரதீப் ரங்கநாதன் போய்ட்டு ஒரு இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அந்த ஒன்லி ஃபோன் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டே இருந்தார். அவர் அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணி தான் போய்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே போல் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு போய்ட்டு அடுத்த கட்டத்துக்கு போய்ட்டு என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்குவோம், மக்கள் போய்ட்டு எதிர்பார்க்குறாங்க. இந்த எவ்வளோ வியூஸ் போதோ அந்த வியூஸ் பார்த்து தான் போய்ட்டு மக்கள்கிட்ட போய்ட்டு நாங்கள் படம் பண்ணுறது ஒரு ஐடியா பண்ணிச்சுக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் 100 பேர் பார்த்தாங்க, 1,00,000 பேர் பார்த்தாங்க, மில்லியன்ஸ் பேர் பார்க்குறாங்க. அது எப்படி மக்களுடைய கருத்து இருக்கோ அதுக்கேற்ற போல தான் நாங்கள் படமே பண்ணலாம் சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். டியூரேஷன் மேட்டர்லாம் இல்லை. எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் தான் மேட்ரு.
இதில் போய்ட்டு என்னன்னா டியூரேஷன் 1 ஹவர் ஷார்ட் ஃபிலிம் இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் இருந்தாலும் சரி, 20 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் இருந்தாலும் சரி, கண்டென்ட் போய்ட்டு ஒரு மக்களுக்கு போய்ட்டு புரிஞ்சா சரி. அது நாங்கள் போய்ட்டு 2 எபிசோடாக கட் பண்ணி போடுவோம். 2 எபிசோடாக போய்ட்டு கட் பண்ணி போடுறதுக்கு ஐடியா பண்ணி. ஆமாம், இது ஃபர்ஸ்ட் போய்ட்டு ஆடியன்ஸ் போய்ட்டு எப்படி ரெஸ்பான்சிபிள் தராங்களோ அதுக்கப்புறம் தான் போய்ட்டு பெஸ்ட் இது எல்லாம் பண்ணுறது. இது ஷார்ட் ஃபிலிம் போய்ட்டு டம்ப்ளைன் ரெடி பண்ணுறோம், அப்புறம் போய்ட்டு இது ரெடி பண்ணுறோம், அந்த டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போடுறோம். எல்லாமே ஒரு ஒரு படம் பார்த்தா என்ன ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங்கில் போய்ட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு படம் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஆடிஷன் நிறைய பண்ணுவாங்க, இது நிறைய பேர் பிரிவு பண்ணுவாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறீங்க, எப்படி தொடர்பு பண்ணுறது, எப்படி அந்த அதான் உங்க ஓகே டெக் நியூஸ் www.okteknews அப்படி ஒரு இந்த போய்ட்டு நோட் பண்ணாவே போய்ட்டு எங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன எது எதுனாலும் சரி எங்களை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு அவங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எங்கள் எந்த டைமில் போய்ட்டு எந்த டேரக்டருக்காகவும் அங்கே ரெஃபர் பண்ணி விடுவோம். அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன சான்ஸ் என்ன இருக்கோ டீட்டெயிலாம் போய்ட்டு அவங்களோட டேரக்டர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கஸ் பண்ணி நம்ம அடுத்தது போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் போய்ட்டு என்னன்னா இங்கே சாலிகிராமத்தில் போய்ட்டு எல்லாரும் ஒவ்வொரு கனவோட தான் நிறைய பேர் வராங்க. அந்த கனவை போய்ட்டு கனவாக தான் இருக்குது. அதில் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு அங்கே போகிறதுக்கு நம்ம போய்ட்டு ஒரு எங்கள் நிறுவனமும் சரி எங்கள் மேடமும் சரி எங்களை போய்ட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைத்தியும் சரி எங்கள் டீமில் போய்ட்டு வந்தது போய்ட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நடிப்பும் நிறைய பேர் ஆர்வமாக வருவாங்க, அந்த நடிப்பு நிறைய போகும். ஆடிஷன் வைக்கிறீங்களா வரவங்களுக்கு இல்லை அப்படி டேரக்டாக? இல்லை, மெயின் விஷயம்னா அது எல்லாமே போய்ட்டு நம்ம புதுசாக நம்ம டைரக்டர் வாய்ப்பு தர மாதிரி அது பொறுப்பாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நாம எங்களுக்கு போய்ட்டு எப்படி இருந்தாலும் சரி அந்த இதை போய்ட்டு நாங்கள் இது பண்ணிப்போம். ஓகே, தேங்க்ஸ். தேமுதிகன்ற ஒரு கட்சி சமூக மைதானத்தில் முதலில் துவங்கப்பட்டது. அதற்கு மலர் வெளியிட்டவன் நான். அந்த மலர்ல விஜயகாந்த் சார் 148 படம் நடிச்சார். அப்போ என் மலரை பார்த்துட்டு விஜயகாந்த் சாருக்கு என் மலரை காமிச்சு, சார் 148ஓடு நீங்கள் நிற்கக்கூடாது, 150 படமாவது நடித்து முடிச்சாகணும் என்று பல பேர் ரசிகர்கள் அங்கே கரகோஷம் எழுப்பினார்கள். அதனால அவர் நடிப்பை நிறுத்துவது எப்படி விஜய் வந்து நான் நடிப்பை நிறுத்தியதுன்னு சொன்னாரோ அப்படிதான் விஜயகாந்த் சாரும் நடிப்பை நிறுத்துறதுன்னு சொன்னவர். இந்த மலர் கோசமே 4 படம் எக்ஸ்ட்ராவாக நடித்து 152 படம் நடித்தார். அதுபோல ராஜேஷ் 100 படம் முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு ஹீரோவாக மதிவொலிக்குமார் விடைபெறுகிறது. இப்படிக்கு நான் டைரக்டர் கோடி வெங்கடேஷ் பேசும்போது சில விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த டீமெல்லாம் எல்லாருமே நாங்கள் புதுசாக இல்லை, எல்லாருமே நாங்கள் வந்து பழைய ஆடுறோம். இது என்ன அப்படின்னா, நான் வந்து நாங்கள் 5 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதே தண்ணி புரியுமான்னு ஒரு கதை பண்ணியிருக்கோம். அது வந்து பேசிட்டு இருக்காங்க. 2வது வந்து கோச்சான் பண்ணும்போது ராஜேஷ் டைரக்டர் ஸ்கிரிப்ட், அது மேடம் வந்து அவங்க ப்ரொடியூசர் அண்ட் அவங்க வந்து நடிச்சாங்க. நானும் வில்லன் நடிச்சேன். ஆனால் அந்த படம் வந்து பக்காவாக வந்துருது. மதிவொலி சாரோட படம் பார்த்துட்டு இந்த படத்தை பக்காவும் நம்ம பண்ணலாம், நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது வந்து சென்சார்ல இருக்கு, மதிவொலி சார் தான் பார்த்துட்டு இருக்காரு. சில கரெக்ஷன்ஸ் இருக்குது. எழுத்து இந்த படம் வந்திருந்தா கூட இன்னைக்கு வந்து ராஜேஷும் சரி மேடம் எல்லாருமே குவாலிட்டியில எந்த குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ அருமையா இருக்கும் கதை, அருமையா இருக்கும் மேட்ரு. கோச்சாங்கிறது ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் வச்சா அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அது ஒன்று இருக்கு. அதனால நாங்கள் யாருமே வந்து புதாது பழைய ஆள் தான். அது திடீர்னு நினைச்சிருந்தாங்க, ரைட் வேண்டாம் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு சொன்னேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது பெருசு இல்லை, நம்ம புனேக்கு அனுப்பிச்சு அங்கே வந்து நம்மளுக்கு அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். அது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. நிச்சயமாக நான் டைரக்ட் பண்ண படத்தில் எப்படி எனக்கு ஒரு படம் 20 படம் கொடுத்தாங்கன்னா நான் 10 படம் அவார்டு வாங்க. எனக்கு இந்த கெப்பாசிட்டி எங்கே இருக்குது. ஏன்னா நான் அந்த மூவிக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா இது நம்ம அவார்டு வாங்கிக்கிறோம்னா நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் இளைஞர்களுக்கு அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ்லாம் வந்திருக்கிறேன். எல்லாருமே வந்து என்னுடைய நண்பர்கள் தான், எல்லாரும் கை கொடுப்பாங்க. இந்த ஓகே டேக்கும் சரி, சன் பிலிம்ஸும் சரி, 2 பிரசன்ஸையும் வந்து ஓரளவு வந்து ரீச் பண்ணுறதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிச்சயமாக வந்து எங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்ல ஒரு அவார்டுக்கு வரும். இதில் உள்ள